ஆண்டவர் இந்த பூமியிலே கூட பெண்கள் விசேஷமானவர்கள், அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். வேதாகமத்திலே கூட அநேக பெண்கள் ஆண்டவர் அவங்களுக்கு கனப்படுத்திருக்காரு. அநேக பெண்கள் தன்னுடைய மகிமையும் இழந்தும் போயிருக்காங்க. ஸ்தோத்திரம். முதல் பெண்மணி நம்ம ஆதியோடைய பாட்டி. யார் அந்த பாட்டி? ஏவாள். ஆண்டவர் ஆதாம் உண்டாக்கும் போது யோசிச்சாரா, ஆதாம் எப்படி உண்டாக்கலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு நல்லதான் உண்டாக்கினாரு. அதுக்கப்புறம் ஏவாளை உண்டாக்கும் போது எப்படின்னு இன்னும் யோசிச்சாரா, எப்படி உண்டாக்கலாம்னு சொல்லி தனியா உருவாக்க வேண்டாம், அவன் விழா எலும்பு எடுத்து என்ன பண்ணலாம், அந்த விழா எலும்புல இருந்து என்ன பண்ண ஏவாளை ஆண்டு உண்டாக்குனாரு. ஏவாள் உண்டானாங்க. இப்போ ஆதாம் ஏவாள் 2 பேரும் சந்தோஷமாக லைஃப். எனக்கு கதை சொல்ற ஆண்டவர் எப்பவுமே வீடு வாசல்களை இல்லாதவர்களுக்கு ஆண்டு என்ன பண்ணுவாரா, வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பார். தனியா இருக்கிற மனுஷனுக்கு ஏற்ற துணையை ஆண்டு என்ன பண்ணுவாரா, கொடுப்பார். நம்ம ஆண்டவர் எப்பவுமே குடும்பமாக தான் அவர் ஆஸ்வதிக்கிற தேவன். அவர்கள் தனிமையா இல்லை. அப்போ ஏவாளை படைச்சிட்டு கொண்டு வந்து காட்டாரு. யாரப்பா இது? அவன் சொல்றான், இது என் மனைவியான்றான். பரவாயில்ல, அவனுக்கு தெரியுது என் மனைவியான்றான். 2 பேரும் சந்தோஷமா லைஃப் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை என்ன செய்யறாரு, ஆதாம் கடைபிடிக்கிறாரு. இந்த ஏவாளை மட்டும் என்ன செய்யல, ஆசை. மனுஷனுக்கு எப்பவுமே பாருங்க, பெண்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப ஏமாற்றப்படும். யாருன்னா அதிகமா பார்த்தா பெண்கள் தான். ஆண்கள் அப்படியே கிடையாது. வீட்டுக்கு போய் யாருன்னா வருவாங்க விற்கிறத சேல்ஸ் பண்றது கூட, ஆண்களை பார்த்து இப்ப போகணுமா. இந்த பெண்கள் அப்படி கிடையாது. இருங்க என்ன சொல்லுங்க, இது வானா இது ஃப்ரீ என்னமா? அப்படியா? ஆமா, இது வானா இது ஃப்ரீ. ஒரு சாரி வாங்கினா ஒரு சாரி ஃப்ரீ. அப்ப கொடுங்க. ஆண்களுக்கு தெரியும் இது ஏமாற்ற வேலை தான் சொல்லிட்டு, அதனால அவங்க கிட்டே சேர்க்க மாட்டாங்க. அதனால வியாபாரம் பண்றவங்க பாருங்க, பகல்ல தான் வருவாங்க. எல்லா வேலைக்கு போனா அப்புறம் வீட்டுக்கு போங்க. பெண்கள்லயே அவங்க சொல்றாங்க எப்பவுமே சாரியோட அந்த ஃப்ரீதை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. இந்த ஏவாள் கிட்ட சொல்றான் சாத்தான் சொல்றான், அந்த கனியை நீ புசிப்பு நாளிலே நீ தேவர்களை போல ஆவாயின்னு. ஆதாம் சொன்ன போது ஆதாம் கேட்கல. அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லவே இல்லை, அதை புசிக்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னாரு. அப்போ பெண்கள் சில நேரங்கள் என்ன செய்யறதுல கீழ்படியது, சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு ஆசை, ஏமாற்றப்படுவாங்க. சீக்கிரமா ஏமாத்தலாம் அவங்க. அப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அதான் பையன் சொல்லி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் வஞ்சிக்கப்பட்ட மட்டும் இல்லாமல் கணவனி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவளைதான் எதிர்த்து வெளியே போலாம். இப்ப அவரையும் கூட்டு போகுது, வா நாம தனியா போறான் சொல்லுவாங்களே, நாம தனியா போ, நீ வா கூட சேர்ந்து அவருக்கும் கொஞ்சம் கொடுக்குது, பழம் சாப்பிடுங்க சொல்லிட்டு. அவனும் கேட்கல பாருங்க, நம்பி என்ன பண்ணிட்டான், அவனும் சாப்பிட்டான். இவங்க யாருன்னா ஆசையினாலே தன் மகிமை இழந்தாங்க இவங்க ஏவாள். 2வது சாராள், ஆபிரகாம் மனைவி. ஆபிரகாமின் தந்தை. அவங்க யாரு? விசுவாசம் தந்தை நம்ம சொல்றோம். அப்ப விசுவாச தந்தையே மனைவி எப்படி இருக்கணும்னு அவன் விசுவாசமா இருக்கணும்ல. ஆனா என்னாச்சு, ஒரு காலம் ஒன்று சொல்றாங்க, இனிமேல நமக்கு பிள்ளை பிறக்காது. என்ன பண்ணி அந்த ஆகாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன பண்றேன்னா ஆகாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம் ஆபிரகாமுக்கு. அப்போ தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறும்படிக்கு ஆபிரகாம் பொறுமையா இருந்தா கூட என் அம்மா என்ன பண்றாங்கன்னா ஆபிரகாம் கிட்ட போயிட்டு ஒவ்வொரு நாளும் கூட ஏதாவது அழுதுகிட்டு புலம்புக்கிட்டு, நீ கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணு, நம்ம குழந்தை வேணும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த போயிட்டு. இப்ப யார் பேச்சு கேட்பான்? ஆபிரகாம் ஆண்டவர் பேச்சு கேட்பானா, மனைவி பேச்சு கேட்பானா? சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்கள்ல நம்மளை சில சொல்லனே புத்தி இல்லாத பெண்கள் கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வழி விலக்கு செஞ்சுருவாங்க. நிறைய இன்னைக்கு இப்ப நான் பாக்குறேன் ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அது வாங்கு, இது வாங்க, என்ன இஎம்ல வாங்கு எல்லாம் வாங்கி என்ன பண்றான், மனுஷன் நிம்மதி இல்லாம குடிக்கடிமையாகி லாஸ்ட் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறான். டார்ச்சர் கொடுத்த சும்மா விடுவாங்க சொல்லுங்க, தாத்தா மாதிரி நிற்பாங்க அவங்க இஎம் கொடுத்தவங்க. கட்டலன்னா அவமானப்படுத்துவாங்க, எதுக்கு நீ வாங்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ சில நேரங்கள்ல என்னன்னா இந்த சாரால மாதிரி ஏதாவது பேசி 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 கல்யாணம் பண்ணு. ஆபிரகாம் எவ்வளவு பொறுமையா இருந்தா கூட இந்த அம்மா பொறுமையா விடல.
லாஸ்ட் எனக்கு என்ன ஆச்சாங்க, இஸ்மவேல் பிறக்கிறான். இன்னைக்கும் அதனால பாருங்க, இன்னைக்கும் அங்க ஒரு பெரிய பிரச்சனை தான். பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கிற பிரச்சனை தான். அன்னைக்கு அதான் சில நேரங்கள்ல பெண்கள் எடுக்க முடியும் சொல்லுவாங்களே, பெண் புத்தி அவங்க சீக்கிரமா யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு முடிவு எடுப்பாங்க வந்து. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. எந்த ஒரு சொன்னியை கவுத்தாம் போட அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆண்கள் வந்து யோசிப்பாங்க. எங்க வீட்டுல எங்க கீர்த்தி வந்து எவ்வளவு சொன்னாலும் நான் யோசிப்பேன், வாங்கலாமா வேண்டாம், தேவையா வாங்கலாம், அது வாங்க இது வாங்க இது வாங்க அது வாங்க எல்லாம் சொல்லுவாங்க. வந்து எது வாங்கன்னு நமக்கு தெரியும், நமக்கு எது தேவை. நம்ம ஒரு கடைக்கு போ, டிமார்ட்டுக்கு போறோம், ஆஃபர் 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 ஆஃபர்ன்றான். வந்து 10,000 ரூபாய் செலவு பண்ணும், அதுக்கு என்ன ஆச்சு, 4,800 ஆச்சு. நான் வந்து ரவுண்ட் பண்றேன், 200 ரூபாய்க்கு 5,000த்துக்கு ரவுண்டு. சும்மா வந்து யாரும் தர மாட்டாங்க. நம்மளால ஆஃபர் ஆஃபர் சொன்ன உடனே என்ன பண்றான், போயிட்டு தேவை இருக்கோ இல்லையோ வாங்கி போட்டுறாங்கல்ல, வாங்கிடலாம் சொல்லிட்டு. அப்போ இந்த சாரால் நிமித்தமாக